என்ன? பானதுரை பள்ளியமுள்ள பிரதேசத்தில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0702 041 041. பானதுரை வடக்கு போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது போலீஸ் வீதித்தடையில் லொரி ஒன்றை நிறுத்துமாறு போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். அப்போது சந்தேகத்துக்கிடமான வகையில் லொரி நிற்காமல் முன்னோக்கி சென்றதால் போலீசார் அதனை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இதில் லொரியில் பயணித்த ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த லொரி மாடுகளை ஏற்ற பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சுமார் 55 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக கொண்டு வந்த பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாயல பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணின் பயணப்பையில் மறைத்து கொண்டுவரப்பட்ட 36,800 சிகரெட்டுகளை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். வெளிவேறிய பிரதேசத்தில் மைக்ரோ ரக துப்பாக்கி மற்றும் ரவைகளுடன் சந்தேக நபர் ஒருவரை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் வியாபாரியுமான பொடி லெசி என அழைக்கப்படும் ஜனித் மதுசங்க மற்றும் மீட்டியாகுட தசுன் ராஜகருணா ஆகியோரின் உறவினர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல வருடங்களாக வெளிநாட்டில் தலைமறைவாகி இருப்பது போல் காட்டிக்கொண்டு வெளிநாட்டு தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி மேலும் பல குற்றச் செயல்களுக்கு இவர் தயாராகி வருவதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 46 வயதான சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக வெளிவேறிய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் மீகாவத்த பிரதேசத்தில் முன்னெடுத்த விசேட சுற்றிவளைப்பில் துப்பாக்கியுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 38 மில்லிமீட்டர் தோட்டாக்கள் மற்றும் ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படும் துப்பாக்கி ரவைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள கனேமுல்ல சஞ்சீவ என்பவரின் சகாவான தொட்டலங்க சான என்பவருடன் சந்தேக நபர் தொடர்பில் இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.